அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிக் பயான் மீடியா யூனிட் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். நாம் கடந்த 2 நாட்களாக ரப்பனா துவாக்களின் சிறப்பு மற்றும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை பற்றி தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ரப்பனா துவா 2 பற்றின சிறப்பையும் அவற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினையும் பற்றி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. பிஸ்மில்லாஹ். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமதன் லக வ அரீனா மனாசிகனா வதூப் அலைனா இன்னக அந்தத் தவாபுர் ரஹீம். இந்த துவா நல்ல சந்ததிக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கேட்கப்பட்ட துவா. மேலும் இந்த துவா சூரத்துல் பஹரா 128வது வசனத்தில் வரக்கூடிய துவா. இந்த துவா கூறப்பட்ட சூழல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் காபாவை நிர்மாணித்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த துவாவை அல்லாவிடம் கேட்டார்கள். யா அல்லாஹ், நாங்கள் உனக்கும் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், எங்கள் சந்ததிகளும் அப்படியே இருக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய முக்கியமான படிப்பினைகள் என்னவென்றால், தினமும் நம் பிள்ளைகளுக்காக துவா செய்ய வேண்டும். உணவு கொடுப்பது போலவே துவாவையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். 2வது படிப்பினை, நாம் நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தொழுகை இல்லாத தந்தை தொழுகையாளரை எப்படி உருவாக்க முடியும்? குரான் ஓதாத தாய் குரான் நேசிக்கும் பிள்ளைகளை வளர்ப்பது கடினம். உலக கல்வியுடன் மார்க்க கல்வியும் அவசியம். பட்டங்கள் வாழ்க்கையை உயர்த்தலாம், ஆனால் தீன் மட்டுமே மனிதனை அல்லாவிடம் உயர்த்தும். 4ஆம் படிப்பினை, ஹிதாயத் அல்லாவின் கையில் உள்ளது. எனவே நாம் முயற்சி செய்வதோடு தொடர்ந்து துவாவும் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வீடு, வாகனம், வேலை, செல்வம் ஆகியவற்றுக்காக அதிகமாக சிந்திக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு ஒரு உயர்ந்த சிந்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். நானும் என் சந்ததிகளும் அல்லாவிற்கு அடிபணிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்மினின் உண்மையான கனவாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் அனைவரும் இந்த துவாவை அடிக்கடி ஓதுவோம். அல்லாஹ் நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது சந்ததிகளையும் தீனில் உறுதியாக வாழக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி